நல்லதுக்கு இல்ல. சரியா? நீ ரொம்ப குதிக்கிற. கொஞ்சம் கணக்கோட இருந்துக்கோ. பொம்பளையோட வாழ்க்கையில விளையாடாத, நாசமது போவாய். நீ என்ன டப்பா பாட்டி இன்னும் தப்பா நினைக்காத குறத்து. நான் தாம்பரத்தில் படுத்தேன், சிதம்பரத்தில் சமஞ்சா பொறுத்து. இந்த ஆட்டம் போட்டிருக்கிற நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா தமிழ்நாடு பட்டுக்கோட்டை மகுப்பூர் அப்படி சொல்லி சொல்றாங்க வேற ஊர். இப்ப இவர் எங்க இருக்காருன்னு கேட்டீங்கன்னா, துபாயில ஒரு பரோட்டா கடையில வேலை செஞ்சிருக்காரு, பரோட்டா மாஸ்டரா. ஓகேவா? அது போக இவர் பார்ட் டைம் ஜாப்பா என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, நம்மட ஸ்ரீலங்காவில இருந்து போறாங்களா ஹவுஸ்மேட் பெண்கள் வீட்டுகளுக்கு வேலைக்கு, அவங்கள டிக்டாக் ஐடியில ஃபாலோ பண்ணி அவங்களோட சேட் பண்ணி அவங்களுக்குள்ள வீட்டில் கஷ்டமா அப்படியா இப்படியா சம்பளம் பிரச்சனை, அது ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்குதானே ஒரு வீட்டில் 100ல் ஒரு 10 பேர் 20 பேராவது அந்த பிரச்சனைக்குரியவங்க இருப்பாங்க இல்லையா? அப்படி ஆக்களை அடையாளம் கண்டு அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி அவங்கள வீட்டை விட்டு வெளியே பாய வைக்கிறது. பாய வச்சு தன்னுடைய கஸ்டடியில் எடுக்கிறது. உங்களுக்கு நல்ல சம்பளம் வாங்கி தரா, நல்ல வேலை இருக்குது, நீங்கள் அங்கே வீட்டில் இருந்து 4 மாதம் எடுக்கிற சம்பளத்தை நான் ஒரே மாதத்தில் வாங்கி தந்துடுவேன், உங்களோட எல்லா கஷ்டத்தையும் போக்கிடுவேன், அப்படி இப்படி அதை இதை ஏதாச்சும் கொண்டு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி இந்த பெண்களை வெளியால் எடுத்து தன்னுடைய கஸ்டடிக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் யாரு அப்படின்றத அங்கே இந்த பெண்கள்கிட்ட காட்டுறத இவர் ஒரு வாடிக்கையான வேலையா இவர் செய்து வராரா வந்துகிட்டு இருக்காரு. அது சம்பந்தமா ஒரு பெண் இந்த வீடியோவில் பேசியிருக்காங்க, அதையும் நான் உங்களுக்கு போடுறோம் பாருங்க. அவருடைய ஆட்டத்தையும் பாருங்க. இவர் தான் நாய், பொம்பளை பொறுக்கி நாய். நான் இதை மீடியாவுக்கு கொண்டுட்டு வரக்கூடாதுன்னு தான் என் பாட்டுல இருந்தேன். நீ எனக்கு பேக் ஐடி போட 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 நான் எல்லாத்தையும் டிலேட் பண்ணி இருந்தேன். என்னோட ஐடியில நீ எனக்கே ஆப்பு வைக்கிறேன்டா. அப்ப நீ எவ்வளவு திமிரு பிடிச்சவனா இருப்ப? நீ எடுத்து வச்சிருக்க கள்ள பொம்பளைய போடு. அது போட முடியாது உனக்கு. உனக்கு எங்க இருந்தாலும் ஒரு சிங்களத்தி தான் கிடைப்பா. நீ அந்த வேலை தான் பாப்ப. எங்கேயாச்சும் ஒரு ஸ்ரீலங்கா பொம்பளையில தான் வாழ்க்கையில நாசமாக்குறதுக்கு நீ இருப்ப. விளங்குச்சா? அதால உன் பொழைப்பு அது பொழைக்க பாரு. சரியா? என்னோட வாழ்க்கையை நாசமாக்கிட்ட. அதே மாதிரி மீடியாவில் அரவாசி பொம்பளை ஏமாத்தி வாழ்க்கையில நாசமாக்கிட்ட. சரியா? 1 இல்ல 2 இல்ல, என் கண்ணறிய எனக்கு பார்த்து நானும் அழுத்து போயிட்டேன். உன்னை மன்னிச்சு விட்டு எனக்கு ஏலாது. ஊர் உலகம் என்னைத்தான் காரித்து போகுது. சரியா? நீ எனக்கு வேசப்பட்டம் கட்டிட்டு திடீர் அடுத்த பொம்பளை கிட்ட. நான் என்னத்தன உனக்கிட்ட திருடுன? தேவடியா பயில திருட்டு தேவடியா பயில. உனக்கெல்லாம் அல்லா கூலி கொடுப்பான், நான் கொடுக்க தேவையில்ல. நாய் கொஞ்சம் நில்லு, நான் யாரு பக்கா கில்லாடி, சில்லு முள்ளு என்னான்னு காட்ட போறேன்டி. கண்ணு குறி வைக்குது, இப்ப பொறி வைக்குது. ஒதுங்கி நான் இருப்போன்ட்டு நான் இருந்தேன். சரியா? நீயா என்ற இதுல நீ இப்ப இது பண்ணிக்கிட்ட. எனக்கு உனக்கு நல்லதுக்கு இல்ல. சரியா? நீ ரொம்ப குதிக்கிற. கொஞ்சம் கணக்கோட இருந்துக்கோ. பொம்பளையோட வாழ்க்கையில விளையாடாத, நாசமது போவாய். நீ பேக் ஐடி போனோம்னா நீ வச்சிருக்கோட போட்டோ போட்டுக்கோ. ரூம் எடுத்து வச்சிருக்க அவளை எடுத்து போட்டுக்கோ. உனக்கு என்னடா பாவம் செஞ்ச? நாசமா போவா. உனக்கு என்னடா பாவம் செஞ்ச? நீ ஒரு காலம் உருப்பிட மாட்ட. விளங்குச்சா? என்னை எவ்வளவு சித்திரவதைப்படுத்தின, எவ்வளவு கொடுமைப்படுத்தின, அவ்வளோத்தையும் நான் பொறுத்து தாங்கி இருந்தேன்டா. அழிஞ்சு போவா. எனக்கு கொடுமையை படுத்திட்டு அடுத்த பொம்பள்கிட்ட போய் டிக்டாக்ல இன்பாக்ஸ்ல குசி கொண்டாடுற பாரு. நீ சந்தோஷமாவா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்த பாரு. அந்த பாமெல்லாம் உன்னை சும்மாவே விடாது. சரியா? ஒரு காலம் உன்னை சும்மா விடாது. சரியா? நான் மீடியாவுக்கு கொண்டு வராம நான் இந்த பாட்டுல ஐயோ செவனேண்டு இருந்தேன். நீத்தான் என்ன திருவி தூண்டி சரியா இந்த இடத்துக்கு நாளாக்கிட்ட. சரியா? இல்லாட்டி நான் இந்த பாட்டுல இருந்தேன். இந்த பிரச்சனை வெளிவரக்கூடாது, நான் இந்த பாட்டுல அமர்த்திட்டு நான் இந்த பாட்டுல இருப்பேன், இந்த இதை ஒதுங்கி நான் இருப்போன்ட்டு நான் இருந்தேன். சரியா? நீயா என்ற இதுல நீ இப்ப இது பண்ணிக்கிட்ட. எனக்கு உனக்கு நல்லதுக்கு இல்ல. சரியா? நீ ரொம்ப குதிக்கிற. கொஞ்சம் கணக்கோட இருந்துக்கோ. பொம்பளையோட வாழ்க்கையில விளையாடாத, நாசமது போவாய். நீ பேக் ஐடி போனோம்னா நீ வச்சிருக்கோட போட்டோ போட்டுக்கோ. ரூம் எடுத்து வச்சிருக்க அவளை எடுத்து போட்டுக்கோ. மாப்பிள்ள, இந்த மாப்பிள்ளையே துபாயில வேலை செய்யக்கூடியவங்க நீங்க எங்க கண்டாலும் என்ன செய்யுங்க, இவருக்கு என்ன செய்யணும்னு உங்க மைண்ட்ல ஓடுதோ அதை செய்யுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஆக்களை விட்டுறக்கூடாது. ஏன்னா இவர் கரெக்டா ஸ்ரீலங்கா பொண்ணுங்களை தேடி இவர் டார்கெட் பண்றாரு. அவருக்கு ஸ்ரீலங்கா பொண்ணுங்க மேல அப்படி என்ன கோவமோ தாவமோ என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஆனால் கரெக்டாக ஸ்ரீலங்கா பொண்ணுகளே இவர் குறி வச்சு இவர் தூக்குறாரு. தூக்கி கடந்த 6 வருஷமா ஒரு பெண்ணை தன்னுடைய கஸ்டடியில் அவர் ரூமில் வச்சிருந்து இவர் குடும்பம் நடத்திருக்காரு. சரியா? அந்த பெண்ணும் வேற வழி இல்லாமலுக்கு, தப்பிக்கிறதுக்கும் வழி தெரியாமலுக்கு
என்ன செய்வதுன்னு தெரியாமலுக்கு 6 வருஷமா இவரோட குடும்பம் நடத்திட்டு இருந்திருக்கா. இப்போ அந்த பெண்ணோட இருக்கும்போதே பல பெண்களோட இருந்த தொடர்புகள் இந்த பெண்ணுக்கு தெரிய வந்ததுனால இந்த பெண்ணுக்கும் அவருக்கு இடையில வாக்குவாதம் ஏற்பட்டு இவங்க 2 பேருக்குள்ள இடையில இப்ப ஒரு ஒரு முருகல் நிலை போயிட்டு இருக்குது. அதனால இவர் பல தடவை இந்த பெண்ணுக்கு அடிச்சு வாங்கி காயப்படுத்தி பெரிய துன்புறுத்தல்லாம் நடந்திருக்குது. இது சம்பந்தமான பல ஆடியோக்கள் இந்த பெண்ணிட்ட பல நாட்களுக்கு முன்பு அனுப்பி இதை பத்தி பேசுங்கன்னாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க பேசினா இன்னும் என்ன அடிச்சு கிடிச்சு கொண்டு போட்டுருவான்னு தெரியல, எனக்கு பயமா இருக்கின்றாங்க. இப்ப பேச வேணாண்டாங்க. மறக்க அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகரிக்க இது சம்பந்தமா கொஞ்சம் பேசுங்கன்றாங்க. சரியா? இப்ப இதுல இந்த பெண்கள்ல தவறா ஆண்கள்ல தவறான்ற பிரச்சனை அப்படி இருக்கட்டும். இப்போ இந்த வீட்டில் வேலை செய்கிற பெண்களை இந்த நபர் பாய வச்சு வெளியால் எடுத்து இந்த மாதிரி செய்கிறாரா, அதுவும் குறிப்பாக இலங்கை பெண்களை டார்கெட் பண்ணி செய்கிறாருன்னா இதுக்கு பின்னால் ஏதோ ஒரு காரணம் இருக்குது. சரியா? அதை நீங்கள் நம்ம சிலகாரர்கள் அதிகமானவர் துபாயில் வேலை செய்கிறீங்க இல்லையா, இந்த நபர் ஒரு பரோட்டா கடையில் வேலை செய்கிறார். அந்த யூனிஃபை பார்த்தாலே விளங்குது எந்த பரோட்டா கடைன்னு உங்களுக்கு விளங்கும். இந்த நபர் அடையாளம் கண்டு இவரை கண்டுபிடிச்சி இவருக்கான பனிஷ்மெண்ட் என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. இந்த பெண் இப்போ இவரோட கஸ்டடியில் இருந்தாலும் ஆனால் அந்த பெண்ணால் தப்பிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, ஒரு உதவி தேவைப்படுது இந்த பெண் இவர்கிட்ட இருந்து தப்பிச்சு வாரத்துக்கு. ஏன்னா இவன் பாய வச்சு தன் ரூமில் 6 வருஷமா வச்சிருக்கானே. அப்போ இந்த பெண் நாட்டுக்கு வர்றந்துச்சுன்னா இன்னொருத்தர உதவி வேணும். அதனால இவனை பகைச்சிக்கிட்டோம்னா நமக்கு நாட்டுக்கும் பெய்துக்கலாம் போகுமா அப்படின்ற ஒரு கவலையிலையும் ஒரு பயத்திலையும் இருக்காங்க. இருந்தாலும் நாளுக்கு நாள் இவன் செய்கிற அநியாயங்களும் அட்டூழியங்களையும் பொறுக்க முடியாமலுக்கு இந்த தகவலை வெளியிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அந்த பெண். சரியா? நம்ம ஸ்ரீலங்கா சகோதரி. இதை போல பல பெண்களை இந்த மாதிரி இவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான்ற விஷயங்கள் தெரிய வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பிரச்சனை தீவிரம் அடைஞ்சிருக்குது. ஆகையினால முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை துபாயில் இருக்கக்கூடியவங்களுக்கு பார்வைக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த நபரை கண்டுபிடிச்சு இந்த பிரச்சனை வேற பிரச்சனை என்னன்னு பாருங்க. சரியா? இவர் ஏன் இப்படி செய்யறாருன்னு கேளுங்க. கேட்டு இவருக்கான உங்க பாணியில நீங்க என்ன மாதிரி என்ன ஸ்டைல்ல நீங்க தண்டனை இவருக்கு கொடுக்கணும், என்ன ஸ்டைல்ல இவருக்கு நீங்க விசாரணை நடத்தணுன்றதை நடத்தி நம்ம ஸ்ரீலங்காக்காரர்கள் நம்ம ஸ்ரீலங்கா பெண்களை இந்த மாதிரி இவங்க செய்யறது ஏன் அப்படின்றத நீங்க கொஞ்சம் ஆராய்ஞ்சி அதுக்கு ஒரு முடிவெடுங்க. இவர வலையில பல ஸ்ரீலங்கா பெண்கள் சிக்கி இருக்காங்க. சிக்கி இருக்க பெண்களை விழிச்சுக்கங்க. நாளைக்கு உங்களுக்கு இந்த நிலை ஏற்படும். பல தடவை புத்தி சொல்லியாச்சு உங்களுக்கெல்லாம். நீங்க எங்க கேட்குறீங்க? இந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்களை நம்பி இந்த ஆம்பளைகளுக்கு பின்னால கவுண்டு வாழ்க்கையை தொலைச்சிட்டு இன்றைக்கு கண்ணீருங்க மூலியமா அழுகி வீடியோ போடுறீங்க. அது மட்டுமா ஸ்ரீலங்கா பெண்ணு நானுன்றதை அடையாளம் காட்டுற மாதிரி உங்களோட ஐடியிலேயே கீழுக்கு ஸ்ரீலங்கா கொடியை நீங்கள் இருக்கிற நாட்டு கொடியையும் போட்டு விட்டுறீங்க. மற்ற ஸ்ரீலங்கா பெண்களை அடையாளம் காட்டுறதுக்கு என்ன பெரிய காரியம்? அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமே. அதனால தவறுகள் எல்லாம் நீங்கள் தான் ஆரம்பித்து வைக்கிறீங்க. ஆகையினால சோசியல் மீடியா பக்கம் வந்தாலும் அந்த சோசியல் மீடியாவை எப்படி பயன்படுத்துகிறேன், எவன் வந்து கமெண்ட் பண்ணாலும் அவனுக்கு ரிப்ளை பண்ண போகாமங்க, அவன் எவன் போய் இன்பாக்ஸில் வந்து மெசேஜ் பண்ணாலும் அவனுக்கு ரிப்ளை பண்ண போகாமலுக்கு கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைலாம் தவிர்த்துக்கலாம். இதை பல பேர் பல பாணியில் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச பாணியில் நானும் சொல்கிறேன். கேட்குறதும் கேட்காம போடுறதும் உங்களில் உள்ளது. ரெண்டாவது, இந்த நபரை நீங்கள் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அடையாளம் கண்டு இவருக்கான தண்டனை என்றதோ இல்லை விசாரணை என்றதோ உங்கள் ஸ்டைலில் உங்கள் பாணியில் துபாயில் இருக்கக்கூடிய மக்கள் ஸ்ரீலங்காக்காரர்கள் பார்த்துக்கோங்க. ஸ்ரீலங்கா பெண்களை நீ டார்கெட் பண்ணி தூக்குவதற்கான காரணம் என்ன, அவர்களை அனுபவிக்கணும்னு நினைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத கேட்டு நீங்கள் முடிவெடுங்க.